குடியடை பாகமான தூயரச் சோதி போற்றி கொடியடை பவளமேனே புரிதடை புராண போற்றி போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி மலையாளே போற்றி போற்றி. இப்பொழுது விசேடதைக்கு நண்பர்கள் வைக்கப்பட்டிருக்கிற திருக்குடங்களில் மலர் சொரிந்து வளர்ந்து இந்த போயிட்டு நீ எதுவும் போடு போச்சு இந்த குளத்துக்கு இந்த போட்டு ஒரு கையில் இருக்கு அதவும் சரி பண்ணு இந்த மட்டும் சொல்றேன் நாலு மட்டும் அஞ்சு மட்டும் இது சிவதிக்கை பெறுகிற அன்பர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திருக்கூடத்தில் மலர் சொரிந்து இறைவ அவர்கள் அங்கு எழுந்தருளுமாறு வேண்டிக் கொள்ளுது. கால் ஏவிடக்கடலிடை பட்டிழக்கின்றேனை பிறவி அறுத்து ஏற வங்கி அங்கே கூவியவர் உலகனைத்தும் உருவி போக குறியிலரு குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரிடல் யமுனை கங்கை சரஸ்வதி கொத்தாவலை புட்கரணி தண்ணீர் ஓவியொடு குமரிவர் தீர்த்தம் தூண்ட குழந்தைக்கு வட்டத்தையும் உத்தனானே காவிரியே பெண்ணை அமராவதி கொள்முகலி மேவு பொருளை விடுவையை தாலி தம்பை கொள்ளிடம் மாறி கடிதம் கூறு மண்ணி முத்தாறு வெள்ளாறு கங்கை நிவா மேவு செங்கண வந்தால் இசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோரிக்கும் நம்பாலதாம் பொங்கும் கருங்குழை நந்தம்மை போனாட்டி இங்கு நம் இல்லங்கதோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்டு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோ செம்பாய் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சென்றாடு வித்தங்கரானாதாமே திருவாலங்காடுரையும் செல்வதாமே காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. எழுதலிருக்கிற விநாயகருக்கு வருகை தந்திருக்கிற அன்பர்கள் சார்பிலும் சமய விசேடதிக்கை பெறுகிற அன்பர்கள் சார்பிலுமாக மலர் வழிபாடு செய்தல். சிந்தித்தவர்க்கருள் கணபதி போற்றி சீரிய ஆனை கன்றே போற்றி அன்புடை அமரரை காப்பாய் போற்றி ஆவி துணையே கணபதி போற்றி எண்டை சடைமுடி இறைவா போற்றி ஈசன் தந்தருள் மகனே போற்றி உன்னிய கருமம் முடிப்பாய் போற்றி ஊர்ணவ சந்தி உகந்தாய் போற்றி எம்பெருமானே இறைவா போற்றி ஏழுலகும் தொடர்ந்தாய் போற்றி ஐயா கணபதி நம்பியே போற்றி ஒற்றை மறுக்குடை வித்தகா போற்றி ஓங்கிய ஆனை கன்றே போற்றி அவ்வியம் இல்லா அருளே போற்றி அக்கரவத்து ஆனவா போற்றி கணபதி என்பினை கலைவாய் போற்றி ஓம் கற்பக விநாயக கடவுளே கணபதி போற்றி போற்றி போற்றி. திருவாக்கும் செய்தருமும் கைமூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்குகின்ற விநாயகப் பெருமானே எல்லாம் வல்ல தங்களின் திருவருள் கருணையை கொண்டு இன்றைய தினம் அருமையான இந்த இல்லத்தில் பல்லாவரம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் ஆதரவில் விரும்புகிற சில அன்பர்களுக்கு சமயதீக்கையும் ஏற்கனவே சமயதீக்கை பெற்ற சில அன்பர்களுக்கு விசேடதைக்கும் செய்வதற்காக இருக்கிறோம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே இந்த வழிபாடும் வேள்வியும் உபதேசமும் செம்மையாக சிறப்பாக நடைபெற தங்களின் திருவருளை வருகை தந்திருக்கிற அன்பர்கள் சார்பில் பணிவோடு வேண்டிக் கொண்டு வேள்வி ஆசிரியர் தன் கையில் இருக்கிற மலரை தங்களில் பொன்னாது செலுத்தி பணிவோடு வேண்டிக் கொள்கிறார். பகருமொரு முதலாகி வேறுமாகி பலவேறு திருவேறி தரித்துக் கொண்டு புகழில் பொருள் நான்கினையும் புறையிருந்து எய்த ஒற்றுதற்கு அக்கருணை புரிந்து அல்லார்க்கு நிகழில் மரக்கருணை புரிந்தாண்டு கொண்ட நிறுவனரே கணபதியை நினைந்து வாழ்வாம். எல்லாம் வல்ல இறைவனை அம்மையப்பராக திருக்குடங்களை இடமாக் கொண்டு எழுந்தெழுக்கின்ற அந்த அமைப்பில் அவர்களுக்கு 108 முறை மலர் வழிபாடு செய்தோம். அதற்கு முன்னால் ஒரு விண்ணப்ப பாடல். வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மா கரியோய் நீ வேண்டி எல்லை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யாரும் அதுவே வேண்டினான் வேண்டும் வரி சொன்னும்
தனியேன அண்ணாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் அருந்தே போற்றி செற்றவரும் புறமரித்த சிவமே போற்றி திருமூலட்டானமே போற்றி போற்றி வங்கவலி கடல் நெஞ்சம் உண்டாய் போற்றி மலையானை ஈருரிவை பொத்தாய் போற்றி பொங்கலரும் நறுங்கொண்டை தாராய் போற்றி பொய்கொலித்தோல் ஆடை குழகா போற்றி அங்கடனே அமர்விடம் இறைவா போற்றி ஆலமர நீழலம் சொன்னாய் போற்றி செங்கலகத்தரிக்குண்டே சிவமே போற்றி திருமூலட்டானமே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாடா போற்றி மழவிடையாய் இன்பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சு நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இலையார்ந்த மூவிலைகள் எத்தி போற்றி ஏழ்கணரும் ஏழ்பொழிலும் ஆனாய் போற்றி நிலையால் என்று எயிலரித்த சிவமே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பொன்னியலும் மேலியனே போற்றி போற்றி பூதப்படை உடையாய் போற்றி போற்றி மண்டிய சீர் மறைநான்கு மானாய் போற்றி மரியந்து கையானே போற்றி போற்றி உன்னமவர் உண்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னிசை வெண்மறையாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி வெண்மதியும் கண்ணி வீர்தா போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி தூணீரு விக்கணிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி உங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தயனோடு நாளும் காணாம் அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமலத் திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வம்புலகு கொண்டை சடையாய் போற்றி வான்பிழையும் வாடரும் வைத்தாய் போற்றி கொம்பனையரும் நிடையாள் புறா போற்றி குறைகடலால் குற்றுதைத்த கோடே போற்றி நம்புபவர் கரும்பொருளே போற்றி போற்றி நான் வேதம் ஆனந்தமானாய் போற்றி செம்போனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி உள்ளாமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பாய் மனத்தை என்று மீங்காய் போற்றி வள்ளலே போற்றி மணாடா போற்றி வானவர்கோன் தோல் துடித்த வைத்தா போற்றி வெள்ளையரும் நீர்தா போற்றி மேலோர்க்கு மேலோர்க்கு மேலாய் போற்றி தெள்ளு நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தளில் போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆய் அளித்தாய் போற்றி சாமாவே காத்து எம்மை ஆண்டாய் போற்றி சங்கு ஒட்டளித்தும் சகுரா போற்றி சேவாந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திறமந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோடானுருவாய் இருந்தாய் போற்றி கரநான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார்க்கு ஆற்றையாய் போற்றி அருமந்த தேவற்கு அரசையே போற்றி அந்தரக்கு நஞ்சாந்து தோழுந்தாலும் சிரம் தரித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி அருள் தரும் கற்பகாம்பிகையுடனாய அருள்மிகு திருமயிலை கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் திரிபுர சுந்தரி உம்மையுடனாய திருவான்மியூர் மருந்தீஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வடிவுடை நாய் உம்மையுடனாய ஒற்றியூர் படம்பத்தநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் கொடியிடை நாய் உம்மையுடனாய வடதில் முல்லை வாயில் மாதிலாமணி திருமலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வேட்கண் நம்மையுடனாய திருவேற்காடு வேதபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் தாயம்மையுடனாய அருள்மிகு வலிதாயம் வலிதாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பொற்கொடி எம்மையுடனாய அருள்மிகு காரணீஸ்வர பெருமான் கடலடிகள் போற்றி போற்றி அருள் தரும் திரிபுர சுந்தரி எம்மையுடனாய சந்திர மௌலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும்
திரிபுர சுந்தரி அம்மையுடனாய திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் ஆனந்தவல்லி அம்மையுடனாய அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் உண்ணாமலை தாயாருடனாய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எழுந்தருளிருக்கிற விநாயகர் திருவிழத்தில் உள்ள திருமகள் மற்றும் அம்மையப்ப திருவடிகளுக்கு 50 பாடல்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டு முதலில் சேவார். சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறி ஒத்தூவன் அதிசோடி காடுடைய சுடலை கொடி பூசிய உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் தேவிய பெம்மான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். திருவாசகம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை துருக்கும் பொழுத்தலை புறையனில் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை திக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே ஒளிவளர் விளக்கே உலப்பிட ஒன்றே உணர்வு கடந்ததொரு உணர்வே தெளிவளர் பளிங்கின் திறன்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாய் தொண்டனே விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். ஆறால் வந்தார் அமர குணாத்தில் ஆதிரையனை உடைனார் தேர நாராயணனோடு நான் முகனங்கியும் இந்தியும் இரவியும் தேராதீதியில் தேவ குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாராட்டொள் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுனே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன் நிலவுதாகிய நீர்மணிவேணியன் அழகில் யோதியன் நம்பரத்தாருவான் மனதிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வேதகற்பிலே குணத்தில் மேவினி குணாதிராம வேடுவச்சி பாதபத்மம் மீது சச்சை முடிதோய ஆதரித்து வேலை புக்க ஆதிரட்டி புயலேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காதுமுற்ற வீர பத்ரகாளி வெட்ட மகுடாமா காசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தியுமையோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த நுமினான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. தனந்தரும் கல்விகரும் ஒரு நாளும் கடவரியாமனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்ச
நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. வாழ்ந்தேன் அருட்கடலே வாழ்ந்தேன் அருட்கடலே பற்றா பவகடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதியினில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேலவன மெய்கண்ட நாதனே உண்மை தவ பயனே உற்று அகர முதல்ல எடுத்தெல்லாம் ஆதி பகவல் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனில் வாழ்வறிவன் நற்றால் தொழார் எனில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல பெருமானுக்கு தேர்வழி வாழ் நடைபெறுகிறது. கற்பனையே வளர்ந்ததோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடு அருமறை தினத்தின் மேலாம் சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம் பலத்துழிந்து பொற்புடன் நலம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி ஆறுபூரம் அரசே போற்றி வண்டினுள்ளாடி போற்றி மதுரை அரசே போற்றி குன்றின் செல்வா போற்றி காவாய் திரளே போற்றி நீர் கவிதை தருவது நீரோருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் கடைவது நீர் மனையை தருவது நீர் சேகம் தருவது நீர் திருவாயா திருநீரே திருச்சிற்றம்பலம். சமைதிக்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருத்தரா வந்து ஐயாவுடைய திருவடி அப்படியே விழுந்து வணங்கி, பெண்கள்லாம் பஞ்ச இதாகும், ஆண்கள்லாம் அட்டாங்கமா சாஸ்தாங்கமா விழுந்து வணங்கி ஐயா சொல்ற இடத்துல உட்காந்து ஐயா சொல்லுவாங்க. ஐயாவோட திருக்கரம் பார்க்க சொல்லுவாங்க. ஐயா சுத்தி பண்ணுவாங்க. பஞ்சகவியை தெரிவித்து சுத்தி பண்ணுவாங்க. முதலாவதாக தமிழரசி அம்மா சிவ தமிழரசி. அடுத்த அன்பர் முன்னாடி ஐயாவுடைய திருவடி வணங்கி ரெடியா இருக்கும்படி தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிவ ஜெயலட்சுமி அம்மா உங்களுக்கு கையில ஒரு கவர் தரப்படும். தங்களால் என்ற குரு காணிக்க அந்த கவர்ல போட்டுருங்க. பேரோ எதுவுமே குறிப்பிட வேண்டாம், மேல எதுவுமே குறிப்பிடப்பட வேண்டாம். குரு காணிக்கை கடைசியாக உபதேசம் கொடுக்கும் போது வச்சிருங்க. இப்பொழுது வரிசையாக வந்து சுத்தி செஞ்சுக்கலாம். தயாரா இருக்கவா ஜெயலட்சுமி மற்ற அன்பர்கள் கொஞ்சம் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். நாள் நமக்கெல்லாம் ஒரு நன்னாள். பெருமற்ற பொலிவுரானை பேசாத நாளெல்லாம் பிறவானது என்றார். ஐயா சொன்னது போல சில குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட இடங்களிலே வந்து
தீட்சை பெறுவது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய மாதம் மாசி மாதம். மாசி மாதத்திலே எல்லா சிவாலயங்களிலும் உற்சவம் நடைபெறும். நம்முடைய குருநாதர்களாக போற்றப்படக்கூடிய முதல் அருட்குரவர் துறைமொழி சூளை சோமசுந்தர நாயகர் ஐயாவுடைய சுவாமிகளுடைய குரு பூசையும் இந்த மாதம். தவத்திரு இளவலகனார் நம்முடைய மூன்றாவது அருட்குரவர். முதலாவது இடத்திலே ஒரு அதிகாரத்திற்கு 1 ஏக்கர் நிலம் வாங்கி தமிழுக்கு அப்படியெல்லாம் சொத்து செய்த பெருமகனார் அவருடைய குரு பூசையும் இந்த மாசி நன்னாளிலே வரக்கூடிய மாசி மகத்திலே நடைபெற இருக்கிறது. நம்மளுடைய 4ஆம் அருட்குரவர் திரு ஆடலரசி அவர்கள் அவருடைய குரு பூசையும் இந்த மாசி மாதத்தில் தான் வருது. அது இல்லாம நம்மளுடைய விடுபட்டு போன அந்த 2வது அருட்குரவர் வாழ்ந்த பகுதி இந்த புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில நம்ம தீட்சை வாங்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புமே பெருமாள் நமக்கு கிட்டியிருக்கிறார். ஏறத்தாழ கிட்டத்தட்ட நமது 4 அருட்குரவர்களிலே 3 அருட்குரவர்களுடைய குரு பூசை நன்னால் இந்த மாதம் மாசி மாதம் வருதுங்க. இந்த தீட்சை இருக்கக்கூடிய அன்பர்கள் பெரும் பேர் பெற்றவர்கள் மாசி மாதத்துல அதுவும் மறைமலடிகள் வாழ்ந்த ஐயா குறிப்பிட்டு சொன்னது போல இந்த பகுதியிலே நடமாடிய தமிழ் கடவுள் மறைமலடிகள் வாழ்ந்த தளத்திலே நீங்கள் எல்லாம் தீட்சை வாங்கக்கூடிய நல்ல ஒரு பேர் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே திருவடியினையை என்று சொல்லியிருந்தது போல ஐயா முன்னமே சொன்னார். நமது தாய்மொழியிலே வாங்கக்கூடியது ஒரு பெரும் சிறப்பு. அப்படி ஒரு நிமிடம் அந்த ஐயாமன் விழுந்து வணங்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளிவந்த பிரான் நமக்காக இறங்கி வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்பதார் என்னுடைய அப்பா சுவாமி. அதுபோல சாமி நம்மளுக்கு எங்கெல்லாம் வேண்டுமோ அங்கெல்லாம் அருட்குருநாதர்கள் இருக்கிறது. நம்மளுக்கு எளியனும் எளியதா இருக்கிறார் சாமி. அதுபோல அமைதி காத்து ஒரு நிமிடம் கசிந்து கண்ணீர் விட்டு பெருமானை அன்போடு ஏற்றுக்கொள்ள இந்த தீக்கை ஏற்றுக்கொள்ள நம்முடைய புண்ணாரத்திலுடைய மனமொழி மிகளாக
திருச்சிற்றம்பலம். சமயதீக்கை விசேடதீக்கை எடுக்கக்கூடிய பேரன்பர்கள் யாரையும் சுத்தி செய்து வெளியே அமர்ந்திருந்தாலோ வெளியே கல்லூரிக்கு சென்றிருந்தாலோ உடனடியாக அவருடைய இருக்கையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேலியில்லா நதி பொழுது தொடங்கப்படுகிறது. பெருமானுடைய பேரொரு கருவை நினைத்து இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு நன்னாள். அறுவரத்தொருவன் அவனில் வந்து விவரனாகி அருளியிருந்தவன் நமக்கெல்லாம் தீர்க்கை செய்வதற்காக சிவபெரும்பொருள் குருநாதனாக அதிர்த்து நின்று நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் நம்மை நோக்கி இந்த மனிதர்களை நோக்கி வரும்பொழுது எப்படியெல்லாம் வருகிறார் என்று சாத்திரர்கள் சொல்லுகின்றனர். சிவபெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாய் இருக்கக்கூடிய பரம்பொருளை நாம் அவனுடைய நிலையிலே இருந்தால் பார்க்க முடியாது. அவனுடைய நிலை சுரூப நிலை. அது எப்படி இருக்குமா? 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும், 1000 பொன்வரை போலும் 1000 தோல்வியானும், 1000 ஞாயிறு போலும் 1000 மீன்முடியானும், 1000 பேர் உகந்தானும் 6 ஊர் அமர்ந்த அம்மானே என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் 1000 தாமரை போன்ற சேவடிகளை கொண்ட பெருமானை நம்மளால பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பிரமனும் விட்டுனவுமே நம்மளால அவர்களால் போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய தவக்குறை. அப்படி விட்டுனவும் திருமாலும் பன்றியாய் செங்கனவனும் அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையால் விரும்பி என்மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறைக்கிறேன் என்கிறார் திருவிசைப்பாவிலே. அப்படிப்பட்ட பெருமான் நமக்காக இறங்கி அடிமொழி காண முடியாத அண்ணாமலை பெருமான் நமக்காக மாண்பு சட்டை தாங்கி தன்னுடைய கடத்த நிலையிலே அரிதற்கு அரிதா இருக்கக்கூடிய பெருமான் எளிதற்கு எளிதாக நமக்காக வந்திருக்கிறார். குருநாதர் வடிவிலே தோன்றுவார் என்று சொல்லக்கூடியது நம்ம சாஸ்திர நூல்கள். மானை காட்டி மானை பிடிப்பது போன்று இன்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல நம்ம எல்லாம் பிடிப்பதற்காக இந்த முன்னே சாத்திர பாடலை கண்டது போல வாழ்ந்தேன் அருட்கடலில் இந்த பவக்கடலில் வீழாமல் இந்த கரைதலில் ஏற்றிவிட்ட நீகண்ட நாதனே என்கிறார் வனவாசம் கடந்தார். அதுபோல நம்ம எல்லாம் கரையேற்ற ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கக்கூடிய
குருநாதருடைய திருவடிகள்லாம் வணங்கி விசேஷத்திற்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தி இனிமேல் அவர்கள் தான் தெய்வம் எல்லாமே ஆத்மார்த்த மூர்த்தியை நினைந்து ஐயாவுடைய சமைதிக்கு சொன்ன அந்த மந்திரங்களை உறுதி செய்து கொண்டு பெருமானை நீல நினைந்து நாளை முதல் நாள்தோறும் பூ நீரும் கொண்டு இத்தலும் பூசணை செய்கின்ற ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது வெள்ளி வழிபாடு தொடங்க இருக்கின்ற அன்பர்கள் இதே போன்று அமைதி காத்து ஐயா இதுக்கு மேல மந்திர உபதேசம் தருவாங்க. வேள்விகள் முடிந்து மந்திர உபதேசம் நடக்கும். அந்த மந்திர உபதேசத்தை கேட்டு தினந்தோறும் உருயேற்றி நம்முடைய ஆன்ம இந்த பவர் தொடக்கையிலிருந்து வெல்வோம் என்று சொல்லி வெள்ளி வெளிப்பாடுகள் இந்த தொடர்பு தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையுண்டாய் போற்றி, மாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரங்கக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேருக்கு வந்த பெரியவர்களே, இதுவரையில் நாம் பார்த்தல், தொடுதல், மானதம் என்று 3 வழிபாட்டு நிலைகள் அது செய்யப்பட்டிருக்கிறது. அது சுத்தி செய்தல் சொல்வார்கள். பார்வையினாலே சிலவற்றை நம்மால் பக்குவப்படுத்த முடியும். தொடுவதனாலே பரிசம் என்று அதற்கு பெயர். பார்வை என்பது திருக்கண் நோக்கம் என்று நல்ல தமிழ் சொல்வார்கள். அது நயனம் என்று வடமொழியில் சொல்லப்படும். நயனம்னா கண்ணு, கண்ணால பார்த்தல். அதுக்கப்புறம் தொடுதல், பரிசம் என்று வடமொழியில் பெயர் இருக்கு. பரிசத்தினாலே சில பக்குவங்களை உண்டு பண்ணுதல். அப்படி பரிசத்தை தொடுவதனாலே, தொடுகிற போதே உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இருவரையும் இறைவனையும் குருவர்களையும் இணைந்து மனதாலே உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல், இந்த 3 வழிபாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இப்பொழுது நூல் சாத்திருக்கிறோம். நான் முன்னே சொன்னது போல நாம் எல்லோரும் இனிமாலே சாதியாலே பிரிந்தவில்லை, சமயத்தாலே இணைந்தவர்கள். நாம் எல்லோரும் சைவர்கள் என்ற வகையில, இணைப்பு என்ற வகையில் இணைக்கப்பட்டு இப்பொழுது இங்கே வேள்வி செய்யப்படும். நான் முதல்ல தொடக்கத்தில் சொன்னது போல ஏராளமான தமிழ் மந்திரங்கள் நடத்திருக்கின்றன. அவற்றில் இந்த வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் இருக்கிற ஒரு 4 பதிகங்கள் இங்கே விண்ணப்பம் செய்யப்படும். அதற்கு முன்னாலே இறைவனை இறைவனுடைய திருவருளை நெருப்ப இடமாக் கொண்டு எழுந்தருளை செய்தல். வேள்வி என்றல், வேள்வி வேட்டல், இறைவனை தீவடியிலே தோற்றுவித்து வழிபாடு செய்தல். இறைவன் எத்தனையோ வடிவங்களாக இருந்தாலும் அதெல்லாம் சோதிமயமானவை என்பது நம்முடைய சான்றோருடைய கருத்து. இறைவன் நம்முடைய அருளாளர் பெருமக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த போது தோன்றிய உருவங்கள் எல்லாம் இப்படி எலும்பும் சதையும் கொண்ட உருவங்கள் அல்ல. அது சோதிமயமான உடம்பு, ஒளிமயமான உடம்பு. அதனாலதான் வீட்டில் கூட முதல்ல வழிபாடுன்னா முதல்ல விளக்கேற்றி தொடங்கும். இங்கே கூட விளக்கேற்றி தான் தொடங்கினோம். அதுவே ஒளி வழிபாடு தான். இருந்தாலும் இறைவனை இப்படிப்பட்ட சிறப்பு நாட்களில தீக்கை வழிபாடு, புதுமனை விழா, திருமணம் போன்ற நிகழ்வுகளில பேரொழியாக எழுப்புவதுதான் வேள்வி. அந்த வகையில் இறைவனை பேரொழியாக
இறைவனை நெருப்பு வடிவிலே தோற்றுவித்து வழிபாடு செய்தல் வேண்டும். அந்த நெருப்பு வடிவிலே தோற்றுவித்தல் என்கிற வகையில செய்யிருக்கிறோம். அதுக்கு முன்னாலே வேள்வி ஆசிரியர் தன்னை தூய்மை செய்து கொள்ளுகிற வகையில் 3 முறை நீர் பருகுதல், தன்னுடைய திருநீர் அணிந்து கொள்ளுதல், தன்னுடைய அங்கங்களை தொட்டு தீமைகளை நீக்கிக் கொள்ளுதல், தன்னுடைய குருநாதரை குருவனுக்கு நேராக கைகுவித்து வணங்கி குருநாதரை வணங்கி வேள்வி செய்கின்ற வல்லமை பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறுகிறது. போற்றி நாலார் உண்மை, போற்றி எழுமையறிவு, போற்றி 5ஆம் உணர்வு, போற்றி காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, திரு ஆலவயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவயான் திருநீற்றை போற்றி புகழ் நிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் ஏற்றி தென்னின் உடல் உற்ற இப்பணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. தலையே நீ வணங்காய், கண்காள் காண்மின்களோ, செவிகாள் கேள்மின்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் குப்பித் தொழில் கோலக் கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனன் ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் வந்து ஊக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயன் தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மீரா என்பனமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மந்தில் உள்ளாடி போற்றி, கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இப்பொழுது எல்லாம் வல்ல இறைவனை பேரொளி வழிபாடு கற்பூர வழிகாட்டி வணங்கி அதை அப்படியே கொண்டு வந்து ஓமகுண்டத்திலே வேள்வி குண்டத்திலே வைத்து இறைவனுடைய ஆற்றலை நெருப்பை இடமாக் கொண்டு ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி எழுந்தருளச் செய்தல். அதற்கு முன்னால் வேள்வி குண்டத்தில் 10 திசை காவல் போற்றப்படக்கூடிய திசைக்காவலுக்கு மலர்களை வைத்து வணங்குதல். ஓம் இந்திரனி எழுந்தருள்க, ஓம் அக்கினி எழுந்தருள்க, ஓம் கூற்று எழுந்தருள்க, ஓம் நிருதி எழுந்தருள்க, ஓம் வருணன் எழுந்தருள்க, ஓம் வாயு எழுந்தருள்க, குபேரன் எழுந்தருள்க, ஈசானன் எழுந்தருள்க, நான்முகன் எழுந்தருள்க, திருமால் எழுந்தருள்க, இருந்தருள்க, அருள் புரிக. உருவளர் பவளநேனி மொழிநீரணிந்து உமையோடு வெள்ள விடமேல் முருகலர் கொண்டை திங்கள் முடிமேலணிந்து என் குளமே புகுந்தகதனால் திருமகள் கலையதூதி செயவாத பூமி திசை தெய்வமான பலவும் அருகதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஓம் ஆதார சக்தி போற்றி, ஓம் ஆமெருக்கை போற்றி, ஓம் அரவிற்கை போற்றி, ஓம் சிம்மருக்கை போற்றி, ஓம் யோகருக்கை போற்றி, ஓம் தாமரருக்கை போற்றி, ஓம் சூரிய மண்டலம் போற்றி, ஓம் சந்திர மண்டலம் போற்றி, ஓம் அக்னி மண்டலம் போற்றி, ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனை பேரொளி வழிபாடு செய்து வேள்வி குண்டத்திலே வைத்து இறையாற்றலை எழுந்தருளச் செய்தல். கற்பனை கடந்த சோதி கருணாயே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரே யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நடம் செய்கின்ற பூங்கனை போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனை நெருப்பை இடமாக் கொண்டு எழுந்தருளச் செய்தல். நீராணி பவளக்குந்தமே, நீராணி பவளக்குந்தமே, நின்றனற்றிக் கண் உடையது ஓர் நெருப்பே, வேரணி புவன போகமே, யோக வெள்ளமே, மேருவில் வீரா, ஆரணி சடையும் அற்புத கூத்தா, அம்பொன்சை அம்பலத்து அரசே, ஏரணி கொடியும் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே எழுந்தருக இருந்தருக.
தாமரை கூறி கண்டருக பசுவின் பால்மடி கூறி கண்டருக அருக்களில் சோதி அமைத்தோன் போற்றி திருத்தகு மதியில் தென்மை வைத்தோன் போற்றி திண்டிரல் தீயில் வெம்மை செய்தோன் போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலராயமைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு 7 என திசை 10 என தான் ஒருவருமே பலவாகிருந்தவா தோல் நோக்கம் ஆடாமோ முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோ தானே காண்க ஏன தொல்லுயிர் அழிந்தோன் காண்க காண புலி உரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நிலைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வேளையில் இசைத்தோன் காண்க அன்னதொன் நௌவையின் அறிந்தோன் காண்க பரமல் காண்க பழையோன் காண்க பிரமன் காணா பெரியோன் காண்க அற்புதம் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த பெண்ணோன் காண்க சிப்பமும் செல்லா சேற்றியல் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க துணிபொழில் முழுதாய் இருந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இழைப்பரும் பெருமையில் நீசன் காண்க அறிவது அறிய அறிவோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் முடல் உண்மையோன் காண்க மேலொரு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க அந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பதும் எருதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணால் அரியனும் வெற்றியன் காண்க கண்ணால் யாரும் கண்டேன் காண்க அருளனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க குவரியில் தேவடி திண்டினன் காண்க இவன் என யாரும் தேறினன் காண்க இவன் என யாரும் தேறினன் காண்க அவன் என யாட்கொண்டு அருளுடன் காண்க குவளை கண்ணி கூரை காண்க அவளும் நானும் உடனே காண்க தீமுகத்திலே தோன்றியிருக்கிற பெருமானுக்கு திருவடிக்கு நீர் திருமுடிக்கு நீர் குவை செவ்வாய்க்கு என்று 3 முறை நீர் வழங்கி அந்த பெருமானுக்கு தூபதீபம் காட்டுகிறது. சலம்போடு தூபம் மரம் தருகேன் தமிழோடு இறைவாடல் மரம் தருகேன் நலம் தீங்கிலும் உள்ளை மரம் தருகேன் நாவில் மரம் தருகேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது தோணி உள்ளது அல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. தீமுகத்திலே தோன்றியிருக்கிற பெருமானுக்கு சமய விசேடதைக்கு பெறுகிற அன்பர்கள் சார்பிலும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அன்பர்கள் சார்பிலுமாக பால் தயிர் தேன் ஆகிய 3 பொருள்களினாலே திருமஞ்சனம் என்கிற அபிடேகம் செய்தல். முதலில் பாலினாலே திருமஞ்சனம் செய்தல். பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயின்று ஆட்டி நூலினால் மணமாலை கொழந்தடியார் புரிந்து எத்தும் சேரினார் வயல் குடைசூழ் செங்காட்டம் குடியதனுள் காலினால் குற்று உதைத்தான் கணபதி சரத்தானே. தயிரினாலே திருமஞ்சனம் செய்தல். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய உற்றார் கையில் ஒன்றும் காண இல்லை கடலடி தொழுது உயிர் நந்தார் ஐவர் கொண்டு இந்து ஆட்டகாடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேலுக்கு உயுமாறு வந்து அருளி செய்யேன் ஓணகாந்தன் தனியுளீரே. தேனினாலே திருமஞ்சனம் செய்தல். வானநாடனே வழித்துணை மருந்தே வானநாடனே
மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமாயும் என்பும் இடுதாங்கிய மார்புடையானே தேர்வால் தைநாட்டு உகந்தானே தேவனே திருவாவடுதுறையுள் ஆரையேயனை அஞ்சேலென்று அருளாய் ஆரலுக்கு உறவு அமரர்கள் ஏறே ஆரலுக்கு உறவு அமரர்கள் ஏறே எல்லாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி ஒரு ஆனாய் போற்றி திருக்கழுக்குந்து செல்வா போற்றி அருள் தரும் உண்ணாமலையம்மையுடனாய் அருமை அண்ணாமலை பெருமான் திருவடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி. பிறந்து கொண்ட பெரியவர்களே, இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருமணத்திற்கு வந்த அத்துணை பேரும் முத்தி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி அந்த ஆன்மாக்கள் அத்தனையும் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அவர் வானமும் நிலனும் கேட்க அருளிய பதிகம் நமசிவாய பதிகம் சொல்லப்படுகிற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்க்கின்ற பதிகமாக அருளிய அந்த நமசிவாய பதிகம் இப்பொழுது முழுமையாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சித்தம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நம்புவாரவர் நாவில் அறிவினால் வம்பு நாட்மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நம சிவாயவே. நெக்குள்ளாகும் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவர் ஆரவிப்பது நக்கன் நாமம் நம சிவாயவே. இமயன் தோதரும் அஞ்சுவரின் சொலால் நயமந்தோத வளர்த்தமை நன்னினால் நியமந்தான் நினைவார் இனியானேற்றி நயனன் நாமம் நம சிவாயவே. கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிரும் எல்லா தீரையும் நீங்குவரென்பரார் நல்ல நாமம் நம சிவாயவே. மந்தரமான பாவங்கள் மேவிய வந்தனையவராம் மும்பகவரேள் சிந்தும் வல்வினை செல்வமுமல் குமார் நந்தி நாமம் நம சிவாயவே. நரகம் ஏற்புக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயின் குருத்திரர் பிறவியே புகு வித்திடும் என்பதால் வரதன் நாமம் நம சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கள் மேல் கலங்கொள் கால் வீரல் சங்கரன் ஊன்களும் மலகி வாய்மொழி செய்தவன் உயிர்வகை நலங்கொள் நாமம் நம சிவாயவே. கோவன் கோதன கண்ணனும் அண்ணன் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாரும் கண்டாரியாகி அலந்தவர் போதும் நாமம் நம சிவாயவே. கஞ்சி மண்டைய கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் நின்ற
விலவென்பதால் விஞ்சை கண்டகள் வேண்ட முதுசை நஞ்சுந்தம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் வைத்து ஏற்றவல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்கவல்லார்களே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள். அடுத்ததாக நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் நம்முடைய சமயத்தில் இருந்தார். அவருடைய தமக்கையாருடைய வாழ்க்கை விபரீதமான நிலையிலே ரொம்ப துயரப்பட்டு அங்கே இருந்து தன்னுடைய சாய சமத்தை விட்டு சமன் சமயம் சார்ந்தார். அங்கே தர்மசன் என்ற அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில வாழ்ந்தார். அப்பொழுது அவருடைய தமக்கையார் தம்பியர் உலராக வேண்டி அம்பன் நூல் தாங்காது வெண்ணூல் தாங்கி அவர் விதவை கோலத்திலே வாழ்ந்து வந்தார். தம்பியார் இப்படி ஆகிவிட்டாரே என்று நாடும் அழிகை பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்தார். இறைவன் சூளை கொடுத்து ஆட்கொள்வேன் என்று அருளினார். அந்த வகையில ஒரு நாள் அவருக்கு வயிற்று வலி வந்தது. அந்த வயிற்று வலி வந்தபோது பலவாறு துன்பப்பட்டார். சமணர்கள் பல்வேறு விதமான மருத்துவங்கள் செய்தும் அவருக்கு எதுவும் பலனளிக்கவில்லை. அப்போதுதான் அவருக்கு திருவருளாலே தமக்கையினுடைய நிலை வந்தது. தமக்கையாரை நோக்கி இரவோடு இரவாக திருவடிகை வந்தார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பூசிக்கொண்டார். அதிகை பெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்றார். தமக்கையார் அழைத்து செல்ல கூற்றாய் இரவாறு விளக்கவியர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் தெரியாது வழங்கும் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் என்று பாடினார். வயிற்று வலி தீர்ந்தது. இப்படி பெருமான் திருநாவுக்கரசர் சமன் சமத்தை விட்டு மீண்டும் சைவம் சார்ந்தார் என்று அரசனுக்கு சொல்லப்பட்ட போது அரசன் அவருக்கு பலவாறு தண்டனைகள் கொடுக்க சொன்னார்கள். முதலில் சுண்ணாம்பு காலவாயில் வைத்தார்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் வீங்கில வேலிலும் போல இருந்தது என்று வெளியில வந்தார். அதனை தொடர்ந்து அவருக்கு நஞ்சு உண்ட பாலை கொடுத்தார்கள். நரிபள்ளி அடியாருடைய பெருங்கருணையால் நஞ்சு அமுதமாக மாறி அவரை காப்பாற்றியது. யானையை வைத்து இழற வைத்தார்கள். யானை அவரை பலம் கொண்டு வணங்கி சென்றது. கடைசியாக கல்லிலே கட்டி கடலிலே போட்டால் கடலிலே அமிழ்ந்து இறந்து போவார் நாவுக்கரசர் என்று கருதி கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சினார்கள். அப்பொழுது அவர் எனக்கு நல்ல துணையாக நமச்சிவாயம் வரும் என்று திருவருளை விண்ணப்பம் செய்து ஒரு பதிகம் பாடினார். சொற்றுடை வேதியன் சோதி வானவன் பொற்றுடை பெருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று நல்ல துணை நமக்கு நமச்சிவாயம் என்று அருளினார். அந்த நல்ல துணையாக இருந்த நமச்சிவாயம் அந்த கல்லையே தெப்பமாக மாறியது. அப்படியே கடலூருக்கு பக்கத்தில் இன்றைக்கும் இருக்கிற தலம் கரையேறு விட்ட குப்பம் அங்கு கரையேறினார். அப்படியே நடந்து சென்றார் திரு பாடலேஸ்வரர். ஈர்ந்தாடுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்தில் இருக்க என்றான் இமயவர் கண்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்த பெருமானை வணங்கி அப்படியே வாழ்ந்து கடைசியில திருப்புகலூரிலே பெருமானோடு ஐக்கியமானார். எண்ணுகிறேன் சொல்லி எண்ணுகிறேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லா கண்ணீரேன் மற்றொரு கலைகளிலேன் கடலடியே கைதொழுது காணியல்லா ஒன்னோடே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் பொழுது உணரமாட்டேன் புண்ணியார் இன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புதல்வோர் மேவிய புண்ணியனே என்று பெருமான் திருவடியில சேர்ந்தார். அப்படி கல்லிலே கட்டி கடலிலே போட்ட போது நல்ல துணையாக நமச்சிவாயம் வரும் என்று அவர் அருளிய அந்த படிகம் நமக்கெல்லாம் நல்ல துணையாக என்றென்றும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற வகையில அந்த பதிகம் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுது. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை தீருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாகி
ஒற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விரகின் வெவ்வழல் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்றி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பெற்றிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோமல்லோம். அடுக்கே கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை எடுப்பது நமச்சிவாயவே. வந்த நீரருங்கலம் விரணிகெல்லாம் அந்தன கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் மீன் மூடி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரம் சாந்தவர்களால் நலமினன் நாள்தோறும் நல்குவான் நலம் உறமிலாயினும் உறத்து கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீணினார் உலகினில் விழுங்கிய தொண்டர்கள் ஊழினாரன் நெறி கூட சென்றரும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினே நாடித்து நமச்சிவாயவே. இல்லற விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் நன்னெறியே சரண் ஆதல் தின்னமே அந்நெறியே சென்றென்று அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. மாப்பிணை தழுவிய மாலோர் வாகத்தன் உப்பினை தீருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாயப்பட்டு ஏற்க வல்லார் நமக்கு இடுக்கண் இல்லையே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசராயரா திருவடிகள். அடுத்ததாக மூன்றாவதாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் திருவருளாலே மிகச் சிறப்பான நிலையை வாழ்ந்தவர். தொடக்கத்தில் அவர் கைலாயத்தில் பெருமானுக்கு அணுக்க தொண்டராக விளங்கினார். அப்படி விளங்கிய போது தினமும் பெருமானுக்கு பூசைக்கு பூ கோயில் கொடுப்பார். ஒரு நாள் அப்படி சென்ற போது அங்க 2 மகளிர் பூ கொய்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் அவர்களை பார்த்து மயங்கினார். அதனால இந்த பிறவி வந்தது. பெருமான் அதை உணர்ந்ததனாலே நீ போய் பிறந்து அவர்களோடு வாழ்ந்து நல்ல அனுபவிப்பாய், நல்ல அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார்.
அப்பொழுது என்னை நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியே இறைவன் தடுத்தாட்கொண்டான். அதுக்கப்புறம் மீண்டும் வெள்ளை யானை அமைத்து திருவஞ்சை களத்தில் இருந்து நேராக இந்த உடம்போடு கைலாயம் சென்ற பெருமகன். ஆனால் அவருக்கு இயல்பாகவே நல்ல அருள்நலங்கள் வாய்ந்தவர். அவருக்கு அருள்நலம் என்கிற தவறிகளை வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் தொண்ட நாட்டு தலத்தை அடுத்திருக்கிற நடுநாட்டு தலத்தில் துறையூர் என்கிற தலத்துல அங்க இருக்கிற பெருமான் சிஷ்ட குருநாதர், அந்த குருநாதரிடத்துல தவநெறி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் இயல்பாகவே தவறு இருந்தவர். அவர் ஏன் கேட்டார்? நமக்காக கேட்டார். நமக்கு அந்த தவறிலே வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற வகையில அந்த துறையூர் பதிகம், தவநெறி பதிகம் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. தவறில்லை என்று சொன்னால் ஏதோ குடும்பத்தை விட்டுவிட்டு காட்டிலே சென்று அப்படியே நிட்டை கூடியிருப்பதல்ல. குடும்பத்தோடு இருந்து கொண்டே திருவருள் சிந்தனையோடு இருந்ததுதான் உண்மையான தவம். அந்த மாதிரி தவம் நமக்கு அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற வகையில நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த துறையூர் பதிகம் எல்லாம் போனா போயிட்டு வரலாம். எல்லாம் நடுநாட்டு தலம், திருவண்ணநல்லூர் அந்த பகுதி, திருநாவூர், அதுதான் எனக்கு ரொம்ப கிட்ட. ரொம்ப அருமையான தலம். போய் கட்டாயம் பார்க்கணும். இந்த மாதிரி பாடல் தலங்களை எல்லாம் வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் சென்று சென்று நாம் வணங்க வேண்டும். வேற எந்த சமயத்துக்கும் அப்படி ஒரு நிலை கிடையாது. இஸ்லாமியர்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது மெக்கா சென்று வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் மெக்கா இருக்கும் திசை நோக்கி தொழுவார்கள். அது கூட திருமுறைகளில மக்கீச்சரம் என்று போற்றப்படுகிறது. அதே போல கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த பெத்லகேமை வணங்குவார்கள். எப்பாவது ஒரு முறை சென்று வருவார்கள். ஆனால் நமக்குத்தான் தேவார பாடல் பெற்ற தலங்கள் கிடைத்த தலங்கள் 274. அண்மையில் கிடைத்த திண்டிவனம் பக்கத்துக்கு கிளியன்ன ஊர் ஒன்று, தஞ்சை மாவட்டத்தில் திரு விடைவா என்கிற தலமாக 276 தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. தெற்கே திருகோணமலை, அதுதான் தென்மொழியில் இருக்குது. நேர் வடக்கே திருக்கைலாயம். இந்த இடைப்பட்ட இடத்தில் இருக்கிற தலங்கள் 276 தலங்கள். அதில் 260 கிட்ட இருக்கிற தலங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற தலங்கள். மற்ற இடத்துல ரொம்ப குறைச்சல் தான். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிற நாம் சைவர்கள், தமிழர்கள் கட்டாயம் இந்த தலங்களுக்கு எல்லாம் சென்று வழிபட வேண்டும். அதை பகுதி பகுதியாக சென்று வழிபடலாம். அப்படிப்பட்ட அந்த நிலையில நம்முடைய சுந்தரர் பாடிய தவநெறி என்கிற துறை ஒரு தொடர்ந்து நடுநாட்டில் இருக்கிற தலம். அந்த தலத்திற்கு நீங்கள் வாய்ப்பு நேரம் சென்று அந்த சித்த குருநாதர் பெருமானுடைய குருவருடைய பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறவையில குருநாதர் தான் தவநெறி கேட்கணும். அதனாலதான் அவர் சித்த குருநாதர் என்கிற எழுந்தல் இருக்கிற பெருமானத்துல இந்த பதியத்தை விண்ணப்பம் செய்தார். நமக்கு நல்ல தவநிலை அருள்நிலை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற வகையில அந்த பதியம் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மலையாரருவே திரள்வாமணி முந்தி புலையார கொணர்ந்தெத்தியோர் பெண்ணை வடவால் கலையாரல் முள் கன்னியராடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வே தவநெறியே மத்தம் மலையானையின் வெண்மறு புந்தி முத்தம் கொணர்ந்தெத்தியோர் பெண்ணை வடவால் பத்தல் பயில் வேட்டி பரவும் துறையூர் அத்தா உனை வேண்டிக் கொள்வே தவநெறியே கந்தம் கமழ் தாரகி சந்தனம் உந்தி செந்தன் புலவன் வெளி பெண்ணை வடபால் மந்தி பலமானடமாடும் துறையூர் எந்த உனை வேண்டிக் கொள்வே தவநெறியே அரும்பார்ந்த மல்லிகை சண்பகம் சாரி சுரும்பார கொணர்ந்தெத்தியோர் பெண்ணை வடபால் கரும்பா மொழி கன்னியராடும் துறையூர் இரும்பா உனை வேண்டிக் கொள்வே தவநெறியே பாடாதனமாவும் பராக்களும் சாடி நாடார வந்து எத்தியோர் பெண்ணை வடபால் மாடாதன மாளிகை சூடும் துறையூர் வேடா உனை வேண்டிக் கொள்வே தவநெறியே மட்டார் மலர் கொள்ளையில் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்தெத்தியோர் பெண்ணை வடபால்